அண்மை செய்தி. திருப்பூரில் வீரராகவ பெருமாள் கோவிலில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் கத்தியுடன் விரட்டிச் சென்ற வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், அதாவது காவலர் ஒருவர் மீது கத்தியால் குத்தம் என்ற வாலிபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது இந்த விடியா திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு மட்டுமின்றி காவலர்களுக்குமே பாதுகாப்பு இல்லை என்று இதை எடுத்துக்காட்டாக இந்த சம்பவம் விளங்குகிறது. தமிழகம் முழுவதும் பார்த்தோமே ஆனால் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பகுதியிலும் கொலை, கொள்ளை, கருப்காலிப்பு, பாலியல் துன்புறுத்தல் போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முழு காரணம் திமுக அரசின் மெத்தன போக்கும் மற்றும் அவர்கள் மக்கள் மீது காட்டுகின்ற அக்கறையை தான் எடுத்து காட்டுகிறது. அவர்கள் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் எடுத்து காட்டவில்லை. தங்களது குடும்பத்துக்காகவே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகவே பல்வேறு சம்பவங்கள் நாம் நாள்தோறும் எடுத்து காட்டலாம். இந்த நிலையில் திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ளது. இந்த கோவிலில் சொர்க்கவாசி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று சொர்க்கவாசல் திறக்கப்பட்டுள்ளது. சொர்க்கவாசலை தொடர்ந்து இன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலை முதலே சாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று மாலை சுமார் 7 மணி அளவில் திருப்பூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் அருகில் திருப்பூர் தெற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த பகுதியில் தலைமை காவலராக ராமகிருஷ்ணன் என்பவர் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அந்த வழியாக வாகனத்தில் வந்ததாக கூறப்படும் ஒரு நபர் ஒருவர் வாகனத்தில் வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர் கத்தி எடுத்து காவலரை குற்றத்துக்கு முயன்றுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காவலர் அவர் அணிந்திருந்த பெல்ட்டை எடுத்து அவர் மீது அடிக்கிறதுக்கு முயன்றுள்ளார். தற்பொழுது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் வைரலாகி வருகிறது. மேலும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் அந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்த காவலர்கள் அந்த வாலிபரை சுற்றி வளைத்து பிடித்து திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அந்த வாலிபர் யார், எதற்காக இவ்வாறு செய்தார், அவர் முன்பு ரவுடியாக இருந்தாரா இல்லையா, போதையில் இது போன்று நடந்து கொண்டாரா என்பதெல்லாம் இனி வரும் விசாரணைக்கு பிறகே தெரியும் சுரேஷ். தற்பொழுது இந்த சம்பவத்தால் பொதுமக்கள் மட்டுமின்றி காவலர்களும் பெரும் அச்சத்தில் உள்ளதாகவே பார்க்க முடிகிறது சுரேஷ். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணியன்.